செட்டிநாடு சைடில ரொம்ப ஃபேமஸான சுசியம் ரெசிபியை இன்றைக்கி ரவையை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமா? நார்மலாக செய்கிறத விட இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேனில் நெய் சேர்த்து அது கூடவே 1 கப் ரவை, 1 கப் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. அது கூடவே ஏலக்காய் தூள், 2 கப் வெது வெதுன்னு தண்ணியை சேர்த்து ரவை வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரவை வெந்ததுக்கப்புறம் 1 1/2 கப் வெல்லத்தை சேர்த்து ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி எடுத்த இட்லி மாவில் 1 கப் எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பணியாரக்கல்ல பாதி அளவுக்கு மாவை ஊற்றி நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றி நல்லா சீல் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துடும். இப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான பணியாரமும் ரெடி. இப்போ நீங்கள் டீப் ஃப்ரை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாவில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுசியம் ரெடி. நார்மலாக செய்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.